கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். இன்றைய செய்தி கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்படுதல், பிளான்டட் இன் த ஹவுஸ் ஆஃப் காட். தேவனுடைய சபையிலே நாட்டப்படுதல், டு பி எஸ்டாப்ளிஷ்ட், ரூட்டட், built up in the church of God. தேவ சபையிலே நாட்டப்படுதல், விசிட் பண்ணிட்டு போறது அல்ல. சபையிலே நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. they visit the church once in a week. சண்டே கிறிஸ்டியன்ஸ் என்று அவங்களை அழைக்கலாம். நிறைய பேர் அப்படிதான் மாறிட்டாங்க. சபைக்கும் மக்களுக்கும் இடையே உள்ள உறவு, சில உறவுகள் பலவீனமாக இருக்கிறது. வீக் ஃபெலோஷிப் வித் தி சர்ச். சபையோடு உறவு இருக்கிறது, அது பலவீனமான உறவு. சபையிலே சிலருக்கு உறவு இருக்கிறது, அது கொஞ்சம் நொறுங்கி போயிருக்குது. ஸ்ட்ராங்கிள்டு ஃபெலோஷிப், ஸ்ட்ராங்கிள்டு ஃபெலோஷிப். ஹெல்த்தியான ஃபெலோஷிப் கிடையாது சிலருக்கு. சபையோடு they don't have a healthy fellowship. ஒரு நல்ல ஆரோக்கியமான உறவு கிடையாது. ஆனால் தேவன் எப்படி எதிர்பார்க்கிறார்? ஒரு விசுவாசி தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்க வேண்டும். God expects you, God wants you to have a strong relationship with the church. God wants you to be planted in the church. சபையிலே நாட்டப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாட்டப்படும் போது அங்கே ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள். Those who are planted in the church, they shall flourish. அவர்கள் செழித்திருப்பார்கள், அவர்கள் செழித்திருப்பார்கள். சங்கீதம் 52:8 சங்கீதக்காரன் சொல்லுகிறார், பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். இதுக்கு என்ன அர்த்தம்? பச்சையான ஒலிவ மரம், பச்சையான ஒலிவ மரம். கிரீன் ரெவல்யூஷன் என்று சொல்வார்கள். பசுமை புரட்சி, கிரீன் ரெவல்யூஷன். உங்கள் வாழ்க்கையில தேவன் ஒரு பசுமையை தருவார், செழிப்பை தருவார். அதுக்கு என்ன நிபந்தனை? வாட் இஸ் த கண்டிஷன்? உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ரகசியம் இல்லை. இதுக்கெல்லாம் தீர்க்க தரிசனம் எல்லாம் தேவையில்லை, வெளிப்பாடெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு தெரியும். நீங்க உங்க சபையோட வைத்திருக்கிற உறவு, அது பலமுள்ள உறவா, அது நொறுங்கி போன உறவா, அது பலவீனமான உறவா, அது லூஸ் ஃபெலோஷிப்பா? இஸ் இட் எ லூஸ் ஃபெலோஷிப் or is it a weak fellowship or is it a strong fellowship or it's a strangled fellowship? அது நொறுங்கி போன உறவா, பலவீனமான உறவா, உறுதியான உறவா என்பது உங்களுக்கு தெரியும். you know that. ஆனால் ஆண்டவர் எதை விரும்புகிறார்? நீங்கள் நாட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். உங்கள் உறவு ஷாலோவா இருக்கக்கூடாது. God doesn't want you to have a shallow fellowship. சும்மா மேலோட்டமான உறவு வைத்திருக்கிறதை ஆண்டவர் விரும்பவில்லை. நிறைய பேர் நம்மள அப்படித்தான் இருக்கிறோம். நம்மளே ஆண்டவருடைய சபைக்கு வருவதும் போவதும் ஒரு ஷாலோ ஃபெலோஷிப், ஒரு பேருக்காக மேலோட்டமான உறவு, ஒரு ஆர்டிபிஷியல் ரிலேஷன்ஷிப். ரியல் ஜெனுயின் ஸ்ட்ராங் ஃபெலோஷிப் அநேகத்தை கிடையாது. எனவே இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டு நீங்கள் மாற்றப்பட வேண்டும், மாற்றப்பட வேண்டும். காரணம், தேவன் அதை எதிர்பார்க்கிறார். நீங்கள் சபையோடு ஒரு நல்ல பலமான உறவுக்கு வர வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். God wants you to be planted in the church. சபையிலே ஊன்ற கட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். தேவன் பூமியிலே 2 ஸ்தாபனங்களை உண்டாக்கினார். ஒன்று சபை, மற்றொன்று குடும்பம். குடும்பத்துக்குள்ள சட்டம் தான் சபைக்கு, சபைக்குள்ள சட்டம் தான் குடும்பத்துக்கு உள்ளது. The same rules that are applied to the family, they are applied to the church. The principles and the regulations that are given for the church, they are applied to the family. எனவே நீங்கள் சபையோடு உள்ள உறவை சரியானபடி பராமரிப்பதும், குடும்பத்திலே உறவை சரியானபடி பராமரிப்பதும் அது தேவ நியமனம். அது தேவ நியமனம். அதை மீறுவது பாவமாகும். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காக மாத்திரமல்ல, தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே பிரகாரத்திலே செழித்திருப்பார்கள்.
எனவே அங்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது, மறந்து போக வேண்டாம். God has promised you a green revolution, a prosperous life. ஒரு செழிப்புள்ள வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார். சரி, ஒரு நபர் சபையிலே நாட்டப்பட்டிருந்தால் அதற்குள்ள அடையாளங்கள் என்ன என்பதை சொல்ல விரும்புகிறேன். There are some tokens, some signs for those who are planted in the church. சபையிலே நாட்டப்பட்டவர்களுக்கு சில அடையாளங்கள் இருக்கிறது, அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களை நீங்களே செல்ஃப் எவாலுவேட் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். உங்களை நீங்களே தற்பரிசோதனை செய்து பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் உறவு, சபையோடு உங்களுக்குள்ள உறவு, அது பலமுள்ளதா இருக்கிறதா, அது நொறுங்கி போயிருக்கிறதா, அது பலவீனமா இருக்கிறதா, அது மேலோட்டமான உறவா, ஒரு ஷாலோ ஃபெலோஷிப்பா, நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். முடிவிலே ஒரு முடிவெடுங்கள். இனியாவது நான் சபையிலே ஒரு நாட்டப்பட்ட உறவுக்கு வருவேன், ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்புக்கு வருவேன் என்று தீர்மானம் பண்ணுங்கள். முதல் அடையாளத்தை சொல்ல விரும்புகிறேன். the first symptom, the first token. நீங்கள் தேவனுடைய சபையிலே நாட்டப்பட்டிருப்பீர்கள் ஆனால் முதல் அடையாளம், இயேசுவோடு நல்ல உறவில் இருப்பீர்கள். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். apart from Christ you can never bear fruit. நீங்கள் கனி கொடுக்க முடியாது. இயேசுவோடு உள்ள உறவின் அடிப்படையில் தான் கனி கொடுக்க முடியும். இங்கே ஒரு வஞ்சகம் நடக்கிறது. என்ன வஞ்சகம்? கிறிஸ்தவ வட்டாரத்தில் அநேகர் நான் இயேசுவோடு நன்றாகத்தான் இருக்கிறேன், சபையோடு இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்ற ஒரு கொள்கை, தவறான கொள்கை அநேகருடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறது. எபேசியர் 5:23 நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 5:23 கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறார். அப்படின்னா பொருள் என்ன? சபை என்பது இயேசுவின் சரீரம். சபை என்பது இயேசுவின் சரீரம். நான் தலையோடு ஐக்கியமாயிருக்கிறேன், சரீரத்தோடு ஐக்கியமாயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்வீர்களானால் அது தவறான கொள்கை, முற்றிலும் தவறு. இயேசுவோடு உண்மையான உறவு இருக்கிற எவரும் சபையோடு நெருக்கமான உறவுக்கு வருவார்கள். அது இயேசு செய்வார், அது இயேசு செய்வார். நீங்கள் சபையோடு சரியான உறவில் இல்லை என்றால் தெளிவாக சொல்லுகிறேன், நீங்கள் கிறிஸ்துவோடு சரியான உறவில் இல்லை என்பது உண்மை. காரணம், சபை என்பது கிறிஸ்துவின் சரீரம். சபை என்பது கிறிஸ்துவின் சரீரம். சபையானது தேவனால் நியமிக்கப்பட்ட ஒன்று, தேவனால் நியமிக்கப்பட்ட ஒன்று. எனவே நீங்கள் இயேசுவோடு நல்ல உறவில் இருக்கிறீர்களா என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். வஞ்சிக்கப்பட்டு விட வேண்டாம். நான் இயேசுவோடு நன்றாகத்தான் இருக்கிறேன், சபையோடு இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று சாத்தான் உங்களை கெடுத்து விட வேண்டாம். இதே சம்பந்தப்பட்ட இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன், இதோடு தொடர்புடையது. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஒரு ஆள் இயேசு கிட்ட வந்தா, இயேசுக்கு பேர் என்ன? உலக ரட்சகர். இயேசுக்கு பேர் என்ன? உலக ரட்சகர். அவனுக்கு தான் ரட்சிப்பு கொடுத்துருவார். ரட்சிக்கப்பட்ட உடனே அவர் என்ன செய்யறாரா? ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்க்கிறார். ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டானா அவன் எங்க இருப்பானா? சபையில் இருப்பானா? யார் சேர்க்கிறாரா? ஆண்டவர் சேர்க்கிறார். அது மறந்துடாதீங்க. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்க்கிறார். நான் சேர்க்கல, வேற யாரும் சேர்க்கல. யார் சேர்க்கிறா? ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்க்கிறார். அப்போ இயேசுவோடு ஒரு ஆள் இருக்கும்போது அவன் ஆண்டவர் ரட்சித்து அவன் எங்க குணம் சேர்க்கிறாரு? சபையில குணம் சேர்க்கிறார். யாரு சேர்க்கிற ஆள்? யாரு? நம்மள அநேகரே புறஜாதியார் சொல்றாங்க, நீங்க சபைக்கு ஆள் சேர்க்கிறீங்க, சபைக்கு ஆள் சேர்க்கிறீங்க. நாங்க சேர்க்கல, இயேசு சேர்க்கிறார். நாங்க சேர்க்கல, இயேசு சேர்க்கிறார். நீங்க சபையில சரியா சேராம இருந்தீங்கன்னா இயேசுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறீங்கன்னு அர்த்தம். If you are not attached with the church properly, it means somewhere in your life you are disobedient to Christ.
எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் இயேசுவுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறீர்கள். அதனால்தான் சபையோடு உங்களோடு நெருக்கமாக வர முடியவில்லை. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஞானஸ்தானமும் அதில் உள்ளடங்கும். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஞானஸ்தானம் தண்ணீர் தான் எடுத்தீங்க, என்ன போட்டுக்குது? ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு. அந்த வார்த்தையை சொல்லுங்க. ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு. சரீரம் என்பது யாரை குறிக்கும் சொன்ன? அது சபையை குறிக்கும். இயேசுவின் சரீரம் தான் சபை. அப்ப ஞானஸ்தானம் எடுக்கும்போது எங்க ஞானஸ்தானம் எடுக்கிறீங்களா? அந்த சரீரத்துக்குள்ள இடத்துல சபைக்குள்ள போடுங்க. சபைக்குள்ளே ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு. சரீரத்துக்குள்ள ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு என்றால் பொருள் என்ன? சபைக்குள்ள சபையில ஒரு ஆள் எப்ப சேர்றாரு? ஞானஸ்தானம் எடுக்கும்போது சபையில சேர்றாரு. சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு இயேசுவோடு சேருகிறவர்கள் அவர் சரீரத்தோடு சேருகிறார்கள். Those who are attached with Christ, they are attached with the body of Christ. இயேசுவோடு ஐக்கியப்படுகிறவர்கள் அவருடைய சரீரமாகிய சபையோடு ஐக்கியப்படுவார்கள். மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. There is no second choice. There is no option here. It is a must and compulsory. இது கட்டாயம், இது அவசியம். இதுக்கு மாற்று கருத்து கிடையாது. இயேசுவோடு ஐக்கியமா இருக்கிறவர்களை இயேசு கொண்டு வந்து எங்க சேர்க்கிறார்? சபையிலே சேர்க்கிறார். நம்பர் 2, அடுத்தபடியா சபையிலே ஒரு ஆள் நாட்டப்பட்டிருந்தால் அடையாளம் என்ன? ஒரு நபர் சபையிலே நாட்டப்பட்டிருந்தால் அடுத்த அடையாளம் என்ன? அப்போஸ்தலர் 2:46. அப்போஸ்தலர் 2. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே, பாத்தீங்களா? they were in the temple every day. they were in the temple every day. அவர்கள் அனுதினமும் ஆலயத்தில் இருந்தாங்க. இப்ப நாம வாரந்தோறும் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கே சிலர் irregular-ஆ இருக்கிறீங்க. இதுக்கே சிலர் irregular-ஆ இருக்கிறீங்க. அப்ப சபையில ஒரு ஆள் நாட்டப்பட்டிருந்தா அவர் என்ன செய்வார் சொல்லுங்க? ரெகுலர் அட்டெண்டன்ஸ் டு தி சர்ச். ரெகுலர் அட்டெண்டன்ஸ். ஒரு நபர் சபையிலே நாட்டப்பட்டிருப்பாரானால் அவர் விட்டு விட்டெல்லாம் வரமாட்டாரு. எப்படி வருவாரு? ரெகுலரா வருவாரு. பள்ளிக்கூடத்துல கல்லூரியில பரீட்சை நடக்கும். பரீட்சைக்கு முன்னாடி அவங்க அட்டெண்டன்ஸை செக் பண்ணுவாங்க. போதிய அளவு அட்டெண்டன்ஸ் இருந்தா மாத்திரமே அந்த மாணவர் பரீட்சைக்கு அனுமதிக்கப்படுவார். போதிய அளவு அட்டெண்டன்ஸ் இல்லைன்னா பரீட்சைக்கு அனுமதிக்க மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? சொல்லுங்க. இவர் சரியா கிளாஸ்க்கு வரல, எனவே சரியா படிச்சிருக்க மாட்டாரு, எனவே பரீட்சைக்கு போனாலும் இவர் ஃபெயில் ஆயிடுவாரு, எனவே இவரை பரீட்சைக்கு விட வேண்டாம். அதேதான் சபையிலும் கூட. சபைக்கு ரெகுலரா வராதாலு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர மாட்டாரு, அவர் கனி கொடுக்க மாட்டாரு, சோதனையை ஜெயிக்க மாட்டாரு, விசுவாசத்துல அவர் வளர மாட்டாரு, எனவே அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனமா தான் இருப்பார். அப்போ ஒரு ஆள் சபையில நாட்டப்பட்டிருந்தா அவர் என்ன செய்வார் சொல்லுங்க பார்க்கலாம்? ரெகுலர் அட்டெண்டன்ஸ். சபையில அவர் ரெகுலரா வருவாரு. நான் பார்க்கிறேன், இங்கு சில பேர் இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும், எப்படியும் மாதத்துல ஒரு சண்டே கட் பண்ணிடுவீங்க, எப்படியும் மாதத்துல 2 சண்டே கட் பண்ணிடுவீங்க. அதுக்கு நீங்க முயற்சி எடுக்கிறீங்களான்னு எனக்கு தெரியறதில்லை. ரெகுலரா போகணும், கவனமா இருக்கணும், மிஸ் பண்ண கூடாது, அப்படி என்ற எண்ணம் வந்தாகணும். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். சபை கூடுதல், சபை கூடுதல். ஓய்வு நாளுடைய நோக்கம் என்ன? the purpose of Sabbath. the purpose. ஓய்வு நாள் தேவன் கொடுத்ததற்கு காரணம் நீங்கள் வீட்டிலே ஓய்வு எடுப்பதற்கு அல்ல. எதற்கு? சபை கூடுவதற்கு. அப்போ ஒரு நபர் சபையிலே நாட்டப்பட்டிருப்பாரானால் அவர் ரெகுலரா ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரை ஆராதிப்பார். சபையிலே ஒரு நபர் நாட்டப்பட்டிருப்பாரானால் 3வது அடையாளம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10:16. கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுப்பது அடுத்த அடையாளம். ஏன் கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்கிறத பற்றி வசனம் என்ன சொல்லுது பாருங்க. முதல் சென்டென்ஸ், நாம் ஆசீர்வதிக்கிற
எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது. நீங்க கம்யூனிட்டி சர்வீஸ்ல பங்கெடுக்கிறப்பெல்லாம் நீங்க எதோடு ஐக்கியப்படுறீங்க? இயேசுவின் ரத்தத்தோடு ஐக்கியப்படுறீங்க. You partake in the blood of Jesus whenever you take part in the communion service. எப்பெல்லாம் கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கிறீங்களோ அப்பெல்லாம் எதில் ஐக்கியப்படுறீங்க? சொல்லுங்க. கிறிஸ்துவின் ரத்தத்தில் ஐக்கியப்படுறீங்க. அடுத்த சென்டென்ஸ் பாத்தீங்களா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? அப்ப அப்பரசத்துல பங்கெடுக்கிறப்ப நாம் எதுல ஐக்கியப்படுறோம்? இயேசுடைய சரீரத்தில் ஐக்கியப்படுறோம். அப்போ ஒரு ஆள் சபையில நாட்டப்பட்டிருப்பதற்கு அர்த்த அடையாளம் என்ன? அவர் கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுப்பார். ஒரு நாளும் அதை தவிர்க்க மாட்டார். ஒரு நாளும் அதை தவிர்க்க மாட்டார். நிறைய பேர் இப்போ ஆன்லைன்லயே அட்டன் பண்ணி காலத்தை ஓட்டிட்டு இருக்கிறாங்க. ஒரு கேள்வி உங்களுக்கு, நீங்க கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்கலையே, நீங்க அதை அசட்டை பண்றீங்க, அதை கேர்லெஸ்ஸா நினைக்கிறீங்க, அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறீங்க. சரி, வசனம் சொல்லுது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். சொன்னாரா? இயேசு என்ன சொன்னாரு? என்னை நினைவு கூறும்படி. நீங்க சொல்றீங்க நான் நினைச்சுக்கிறேன், இயேசு எனக்காக மரிச்சார் நினைச்சுக்கிறேன். ஆனா நினைக்கிறதோட விட சொல்லல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இதை செஞ்சிட்டு நினைப்பான்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க? நான் செய்யாமலே நினைச்சுக்கிறேன்றீங்க. டேய் அப்பா, இயேசு விட புத்திசாலி ஆயிட்டீங்க நீங்க. கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்க உனக்கு தகுதி இல்லைன்னா பரலோகம் போறதுக்கும் உனக்கு தகுதி இல்லை, மறந்துடாதீங்க. அன்னைக்கு இயேசு வருவாரானால் நீங்க ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்பட மாட்டீங்க, ஞாபகம் வச்சுங்க. சரி, கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்க உனக்கு தகுதி இல்லைன்னா ஜெபிக்கவும் கூட உனக்கு தகுதி இல்லை, உன் ஜெபம் கேட்கப்படாது. தெளிவா சொல்றேன், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய பந்தியில நான் எடுக்க தகுதி இல்லை, நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லிங்கன்னா அன்னைக்கு மரணம் வறுமையானால் நீங்கள் பரலோகம் போக முடியாது. அப்ப அதை செட்ரைட் பண்ணுங்க. என்ன காரணத்தினால் நீங்க எடுக்கல? ஏன்? அறிக்கை செய்யணுமா? அறிக்கை செய்யுங்க. ஒப்புரவாகணுமா? ஒப்புரவாகுங்க. கழுவப்படணுமா? கழுவப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. அதையே ஒத்தி போடுறீங்க, அதையே ஒத்தி போடுறீங்க. சபையில நாட்டப்பட்ட ஒரு நபருக்கு உள்ள அடுத்த அடையாளம் என்ன? அவர் கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுப்பார். இன்றைக்கு முடிவு பண்ணுங்க, ஒரு நாளும் நான் கர்த்தருடைய பந்தியை அசட்டை பண்ண மாட்டேன். எனவே இதற்கு முன்பு யாராவது உங்களிலே அப்பரசம் எடுப்பதற்கு தகுதியில் என்று ஒதுங்கி இருப்பீர்கள், ஆனால் அதை மாற்றிக்கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள், பரிசுத்தமாகுங்கள், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படுங்கள், பங்கெடுங்கள். அது ஒரு அடையாளம். அடுத்த விஷயத்துக்கு போகலாம். ஒருவர் ஆலயத்திலே நாட்டப்பட்டிருப்பாரானால் அதற்குள்ள அடுத்த அடையாளம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24, 25. இந்த நபரை பற்றி ஆண்டவர் சொல்றார். ஒரு நபரை பத்தி, அந்த நபரை பத்தி என்ன சொல்றாரு? இயேசு சொன்ன வார்த்தையை கேட்டு அவர் அப்படியே நடந்துட்டாராம். இயேசு சொன்ன வார்த்தையை கேட்டு அப்படியே நடந்துட்டாராம். அப்படி நடந்ததுனால என்ன நடந்துச்சான்? பெரிய மழை வந்துச்சான், பெரிய வெள்ளம் வந்துச்சான், பெரிய காற்று வந்து அந்த வீட்டில் மோதிச்சான். மோதியது, ஆனா அந்த வீடு விழலையா? ஏன்? ரொம்ப ஸ்ட்ராங்கா, அது கண்மலையில ஸ்ட்ராங்கா அஸ்திவாரம் போட்டாச்சான். விளங்குதா உங்களுக்கு? சபையிலே ஸ்ட்ராங்கா ஒரு ஆள் இருக்கிறார் என்றால் அதற்கு ஒரு அடையாளம் உண்டு. அவர் யார்? அவர் வசனத்தின்படி வாழ்கிறவர். பல தடவை சொல்லியிருக்கிறேன், வசனம் வாசிப்பது வேறு, மனப்பாடம் பண்ணுவது வேறு, தியானம் பண்ணுவது வேறு. மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சு பரிசு வாங்கலாம். 1000 வசனம் சொல்லி மனப்பாடம் பண்ணி பரிசு வாங்கலாம். ஒப்பிக்கிற போட்டியில சேர்ந்து பரிசு வாங்கலாம், பிரசங்கம் வைக்கலாம், டீச் பண்ணலாம். இதெல்லாம் வேற. வசனத்தின்படி வாழ்வது என்பது அது உன்னதமான அனுபவம். வசனத்தின்படி வாழ்வது. ஒரு கூட்டம் மக்கள் ஒரு நாள் எரேமியாட்ட சொல்லுகிறார்கள், எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கப்பா, எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்க, எங்களை பற்றி ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொல்லு. அவன் சொல்லுவான்,
அது ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, நீ பொய் சொல்ற, நீ சொல்றதை நாங்க கேட்க மாட்டோம், நீங்க சொல்றத கேட்க மாட்டோம். பாத்தீங்களா, இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க, சபையில் இருக்கிறாங்க. பாஸ்டர் கிட்ட நெருக்கமா வரலாம், பாஸ்டர் கிட்ட பேசலாம். தீர்க்கதரிசன ஆகமத்தில் போட்டுது, தாவீதை போல இன்பமா பாடுவாங்களா, சொல் பேச்சு கேட்க மாட்டாங்களா? நல்லா கேட்டுக்க. நீ இயேசுவை பார்த்து கண்ணே மணியே ராஜா நேசரே ஆத்தும நேசரே மணவாளனே மணவாட்டியே நல்லா போடலாம், தாவீதை போல இன்பமா பாடலாம். வசனத்துக்கு கீழ்ப்படியிலன்னா போச்சு. சபையிலே நாட்டப்படுவதற்கு ஒரு அடையாளம் உண்டு. அது என்ன அடையாளம்? வசனத்தின்படி வாழ்கிறவர்கள் அவர்கள் சபையிலே நாட்டப்பட்டிருப்பார்கள். ஏன் ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? பெருமழை வந்தது, பெருவெள்ளம் வந்தது, பெருங்காற்று அடி, பெருவெள்ளம் வராதுன்னு சொல்லல, உன் வீட்டுல வந்து மோதும், பெருவெள்ளம் வரும், பெருமழை பெய்யும், பெருங்காற்று வந்து உன் வீட்டிலே மோதும். அசையாம இருக்கணுமா? வசனத்தின்படி வாழ ஆரம்பிச்சிரு. வசனம்தான் சட்ட புஸ்தகம். What is the Bible? Bible is the mandate to the mankind. மனித இனத்துக்கு தேவன் கொடுத்த சட்ட புஸ்தகம். சபையிலே நாட்டப்பட்டிருப்பதற்கு அடுத்த அடையாளம் சொல்லிட்டேன். என்ன அடையாளம்? வசனத்தின்படி வாழ்வது. அடுத்தபடியா அப்போஸ்தலர் 2:42 ஜெபம் பண்ணுதலிலும், ஏற்கனவே உபதேசம் பார்த்துட்டோம், அந்யோன்யம் பார்த்துட்டோம், அப்பம் பார்த்துட்டோம். அவர்கள் எதிலே தரித்திருப்பார்கள்? ஜெபம் பண்ணுவதிலே. ஒரு நபர் சபையிலே நாட்டப்பட்டிருப்பாரானால் அடுத்த அடையாளம் சபையின் ஜெபங்களில் பங்கெடுப்பார். நீ தனியா 1008 ஜெபம் கூட பண்ணிக்கலாம். முழு ஜெபம், 3000 ஜெபம், 60 ஜெபம், ஆன்லைன் ஜெபம், கூகுள் ஜெபம், எத்தனை நாள் பண்ணிக்க. அங்க போற, இங்க வந்து அந்த ஜெபம் பண்ண, இந்த ஜெபம் பண்ண. You can make 1000 number of prayers, but unless and until you participate in the prayers of the church, சபை நடத்துற ஜெபத்துல பங்கெடுக்கணும். அப்பதான் சபையின் தரிசனம் உனக்கு தெரியும், சபையின் பாரம் உனக்கு தெரியும். ஆண்டவர் சபைக்குத்தான் அந்த பாரத்தை, தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். எனவே சபை நடத்துகிற ஜெபத்தில் பங்கெடுக்கணும். நம்மிலே அநேகர் அதை அல்ல தட்டுகிறீர்கள், அதை கேர்லெஸ்ஸா நினைக்கிறீர்கள். நான் ஜெபத்துக்கு போக மாட்டேன் 2 பேர் சொல்லுவான், அவனோட கட்சி கூடிக்கிட்டு நீ அந்த பொல்லாத கூட்டத்தில், அந்த பேய் கூட்டத்தில் சேராத, உனக்கு எடுத்துடுவான். அவன் பேச்சை கேட்காத, சபையில் நடக்கிற ஜெபத்துக்கு போ. ஒருத்தன் சொல்றானா, இவன் கேட்கிறானா, தசம்பாலாம் கொடுக்கறியான்னு கேட்கிறான். நான்லாம் கொடுக்கறது இல்லையே, நானும் கொடுக்கறது இல்லை. அப்படியா? ஏன்? அவருக்கு தான் இருக்குதுப்பா, நீ ஏன் சும்மா கொடுத்துக்கிட்டு? ஏதாவது ஏழைப்பாய் கொடு, எவ்வளவு பேர் ஏழைகளுக்கு கொடு, அவர் நல்லா இருக்கிறார், அவருக்கு ஏன் கொடுத்துட்டு இருக்கிற அப்படின்னு அவன் சொல்றானா. அது இன்னொருத்தன் கேட்டு நானும் கொடுக்கறது இல்லையான்டானா. அந்த கூட்டத்தில் சேராத, அந்த கூட்டத்தில் சேராத. உங்களிலே நம்மிலே அநேகர் அப்படி இருக்கிறீர்கள். நீங்க ஜெபத்துக்கு போறீங்களா பிரதர்? நான் போறது. நானும் போறது இல்லைங்க. என்னத்தை ஜெபம், நாம வீட்டிலே ஜெபிச்சுக்கலாம். அடே அப்பா, பெரிய ஜெப இருந்தா நீ. நல்லா கவனமா கேட்டுக்கொள். சபையிலே நாட்டப்பட்ட ஒரு நபருக்கு அடையாளம் சபையின் ஜெபத்திலே பங்கெடுப்பார், சபையின் தரிசனத்திலே பங்கெடுப்பார், சபையின் பாரத்திலே பங்கெடுப்பார். சபையின் அவருடைய தரிசனம், சபை தரிசனம் அவர் தரிசனமா மாறும். சபையின் பாரம் அவர் பாரமா மாறும். இங்க இண்டிபெண்டா பண்ணுங்க, நான் வானானல எத்தனை ஜெபம்னாலும் பண்ணிக்க. மாசத்துல ஒரு நாளாவது சபை ஜெபத்துல பங்கெடு. அடுத்தபடியா பார்க்கலாம், சபையிலே நாட்டப்பட்டவருடைய அடுத்த அடையாளம் அப்போஸ்தலர் 4:34 இதை நீங்க நடைமுறைப்படுத்தினா ரொம்ப சந்தோஷம், வரவேற்கிறேன். இந்த வசனத்தை கேட்டுட்டு யாராவது போய் உன் வீட்டை வித்து என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தனா, ஐ வெல்கம் யூ. ஐ டோன்ட் ஹெசிடேட். இதை சொல்வதற்கு நான் தயங்கவில்லை. காரணம், பைபிள் அப்படி இருக்கிறது. உனக்கு 2 பிளாட் இருந்தா ஒரு பிளாட்டை வித்து கொண்டாந்து கொடுத்துரு, வீடு இருந்தா கொண்டாந்து கொடு. இட்ஸ் பிபிளிக்கல். ரொம்ப ஓவரா தெரியல, நீ சொல்லுவ. இது ஓவர் கிடையாது, நார்மல். இது பைபிள்ல போட்டிருக்குது, நார்மல். இது இன்றைக்கு நீங்க அப்படி 2 பேர் செஞ்சீங்களா, நாளைக்கே ஜட்ஜி கட்டிடுவேன். கர்த்தருக்கு தோத்திரம். உன் கழுத்துல 10 பவுன் தொங்குது, 2 பவுன் கொடுக்கலாம். 20 பவுன் வச்சிருக்கிற நீ, 25 பவுன் வச்சிருக்கிற நீ. என்ன சொல்ற? பிள்ளை கல்யாணத்துக்கு சேர்த்து வைக்கிறன்ற, அதுக்கு ஏத்த மாதிரியே வருவான். ஒருத்தன் 50 பவுன் கேட்டு வருவான். நீ விசுவாசத்தோட ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, பவுன் கேட்காத ஒரு ஆளை தான் கேளு, அப்படி தருவார் கர்த்தர். நீ சர்ச்சை கொடுத்துட்டு போலாம்.
நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது. சபையில் உள்ள மக்கள், சபையில் உள்ள பிள்ளைகள், சபையின் தேவைக்கு, சபையின் மெய்ப்பருக்கு எந்தெந்த பகுதியில் தேவையோ அதெல்லாம் என்ன பண்ணணும்? தாராளமா அள்ளி கொடுக்கணும். உன்னை உருவாக்கி ரட்சிப்புகள் நடத்தி ஞானத்தானம் கொடுத்து கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சு உன் வேலைக்கா ஜெபம் பண்ணி, உன் படிப்புக்கா ஜெபம் பண்ணி, உன் கல்யாணத்துக்கா ஜெபம் பண்ணி, உன் நல்ல சொகுத்துக்கா ஜெபம் பண்ணி, இப்போ சொகுசா வந்துட்டு தரமாட்டேன்னா அது எவ்வளவு பெரிய சொல்லு ஏமாத்து வேலை. நீங்க முடிவு பண்ணுவீங்களா? சில ஆள் சொல்லுது அது பழைய ஏற்பாட்டு உபதேசம் சொல்லுது. யார் சொன்னது பழைய ஏற்பாட்டு உபதேசம்னு? மத்தேயு 23:23 படிங்க. நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள், இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். என்ன அர்த்தம்? இவைகளையும் செய்ய வேண்டும். இவைகள்லாம் என்னது? நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் செய்யணும், இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். அது என்ன? சீரகத்திலும் வெந்தகத்திலும் தசமபாகம் செலுத்தினாங்களாம். பாரியா பாஸ்ட் இப்ப எங்க வந்து கேட்கிறார்? மளிகை ஜாமான் வேணும் பொழுது பாஸ்டுக்கு இப்ப எதுல கேட்கிறார்? தசமபாகம். சீரகத்தை கொடுத்தா வாங்கிக்க ரெடி, கத்தருக்கு தோத்துரும். நீ வெந்தயத்தெல்லாம் கொடுக்கணும், நான் வாங்கிக்கிறேன் வெந்தயம் எல்லாம். உன்னுடைய மாத வருமானத்துல 10ல் 1 முதல்ல கொண்டு வந்து கொடுத்துரு. என்ன பிரதர், என்னையே பார்த்துட்டு இருக்கிறீங்க? நல்லா கவனமா கேட்டுங்க. சம்பளம் வாங்கின உடனே சம்பளத்தோடு என்கிட்ட வாங்க, ஜெபம் பண்ணி தர, 10ல் 1 எடுத்து என்கிட்ட கொடுத்துருங்க. போன மாசம் ஒரு சகோதரனை கேட்டேன், தம்பி உனக்கு எவ்வளோடா சம்பளம்னு கேட்டேன். 60,000 சொன்ன மகிழ்ன்னு எனக்கு. 60,000 வாங்குறேன்றான். கட்சியில் ஒத்த பைசா வரல எங்க தசம பாகம். அங்க கொடுத்த இங்க கொடுத்தா அப்படி இப்படிலாம் சாக்கு போக சொல்லாது. அவங்க எல்லாம் பழைய ஏற்பாடு எதுலேயே தசம பாகம் கொடுத்துருக்குறாங்க. எப்பா நானா பைபிள் எழுதுனேன்? எப்பா பாஸ்டர் எபினேசரா பைபிள் எழுதினாரு? மத்தேயு 23:23 நல்லா படிச்சு பாரு. அவங்க எதெல்லாம் கொடுத்துருக்காங்க? வெந்தயத்திலும் சீரகத்திலும் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வேண்டாம்ப்பா, நான் வாங்கிக்கிறேன். அதெல்லாம் நீ தசம்பாத்து ஒழுங்கா கொடு. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பிரிக்காது. எபிரேயர் நிருபம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எபிரேயர் நிருபம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அன்றியும் இங்கே திருச்சியிலே பூமியிலே அன்றியும் இங்கே மரிக்கிற மனுஷர்கள் வாங்குகிறார்கள். பவுல் பிரசன்ட் டென்ஸ்ல எழுதுறார். பவுல் காலத்துல 1ஆம் நூற்றாண்டு திருச்சபையில என்ன பழக்கம் இருந்தது? தசமபாகம் கொடுக்கிற வாங்குற பழக்கம் இருந்தது. அதை தான் பவுல் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இங்கே மரிக்கிற மனுஷர்கள் தசமபாகம் வாங்குகிறார்கள். அப்ப 1ஆம் நூற்றாண்டு திருச்சபையில பவுல் காலத்துல என்ன பழக்கம் இருந்தது? தசமபாகம் கொடுக்கிற வாங்குகிற பழக்கம் இருந்தது. யாரையாவது உன் காதல ஓதி நீ பழைய ஏற்பாட்டு கொள்கையா அதெல்லாம் தராதன்னு சொன்னா கேட்காத. பொல்லாத பிசாசே, இயேசு நாமத்துல போன்னு விரட்டிட்டு நீ வந்து கர்த்தரை கனப்படுத்து, வந்து கர்த்தரை கனப்படுத்து. நீதிமொழிகளின் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிக்கலாம். நீதிமொழிகள் 3:9. உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்றியான். காணிக்க தசமபாகம் கொடுக்கும் போது நீ யாரை கனம் பண்ற? கர்த்தரை கனம் பண்ற. கர்த்தர், you honor God. If you refuse to give tithe, then you are dishonoring God. தசமபாகம் கொடுக்க மறுக்கிற நபர் தேவனை கனவீனப்படுத்துகிறாய். அடுத்த வசனம் படிங்க. உன் களஞ்சியங்கள் பூரணமாய் வழிந்து ஓடும், நிரம்பும். நிரம்பும் எப்போ? எப்போ? அந்த வசனம், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. ஓகே, அப்ப சபையிலே நாட்டப்பட்டிருக்கிறவர்களுக்கு அடுத்த அடையாளம் என்ன? சபையின் பொருளாதார விஷயங்களிலே பங்கெடுப்பார்கள். கடைசியாக ரோமர் 12:11. ரோமாபுரியில் உள்ள சபைக்கு பவுல் எழுதுகிறார். என்ன சொல்றார் பாருங்க. அசதியா இருக்காதீங்கப்பா, டோன்ட் பி கேர்லெஸ். அப்புறம் ஆவியிலே அனலா இருங்கப்பா. அப்புறம் என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கப்பா. அப்ப சபையில நாட்டப்பட்டவங்க என்ன செய்வாங்க? சபையில் ஊழியத்திலே பங்கெடுப்பார்கள். உங்களுக்கு பல தடவை நான் சொல்லி இருக்கிறேன், ஏதாவது உங்களுக்கு ஊழியம் உண்டு, ஊழியம் செய்யணும்னு சொல்லி இருக்கிறேன். உங்களில் அநேகர் அதை கேர்லெஸ்ஸா இருக்கிறீங்க. கேர்லெஸ்ஸா இருக்கிறீங்க. கர்த்தர் நடத்தும் போது வர, கர்த்தர் அவருடைய நேரம் வரும்போது செய்வார். இப்படி நம்மள அநேகர் காலத்தை ஓட்டுறோம். ஒரு கேள்வி கேட்கிட்டா,
உங்க பிள்ளை படிக்கணும். நீங்க இப்படி என்னைக்கா சொன்னீங்களா? கர்த்தருக்கு சித்தமானா அவருடைய ஆவியானவரை பிள்ளைய படிக்க வைப்பாரு, அவரா கொண்டு போவாரு. அப்படி யாரா விட்டீங்களா? இல்லையே. பள்ளிக்கூடத்தை தேடினீங்க, பணத்தை எடுத்துட்டு போனீங்க, ஃபீஸை கட்டினீங்க, சேர்த்துட்டு வந்தீங்க. ஆமாவா இல்லையா? முயற்சி எடுக்கிறீங்க. உன் பிள்ளை படிப்புக்கு முயற்சி எடுக்கிறாய், முயற்சி எடுக்கிறாய். சாப்பாட்டு விஷயத்துல கர்த்தருக்கு சித்தமான சாப்பாடு கொடுக்கட்டும். என்னம்மா சாப்பாடு ரெடியா? ஹஸ்பண்ட் கேட்கிற, என்னம்மா சாப்பாடு? ஜெபத்தில் வச்சிருக்கிறேங்க. தேவ சித்தம் இருந்தா, இன்னைக்கு ஆண்டோடைய ஏவுதல் இருந்தா, ஆமா நான் சாப்பாடு செய்வேன். என்னைக்கா சொல்லியிருக்கீங்களா? இல்ல. அதுக்கு முயற்சி எடுக்கிறீங்க. உன் பிள்ளை படிப்புக்கு முயற்சி எடுக்கிறாய். பிரின்சிபால் சொல்றாரு ஃபீஸ் கட்டணும்பா 50,000, கட்டிடுறேங்க. இப்படியா தலையை அடமான வச்சா கட்டிடுறீங்க. ஆனா சபையில கேட்டா, செபிக்கிறேன் பாஸ்டர், ஆவியானவர் நடத்தட்டும், ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுத்திருக்கிறேன். என்ன ஏமாத்து வேலை, என்ன எத்து, இதெல்லாம் இந்த பேச்செல்லாம் நிப்பாட்டு. மாம்ச விஷயத்துக்கு, வேலைக்கு, படிப்புக்கு, சாப்பாட்டுக்கு, திருமணத்துக்கு, வீடு கட்டுறதுக்கு 1008 முயற்சி எடுக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முயற்சியே எடுக்கிறது இல்ல. தேவ சித்தமானா தானா நடக்கும். ஆவியானவர் நடத்துவார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இது என்ன பேச்சு? சீட்டிங் யுவர்செல்ஃப். முயற்சி எடு. இன்னையிலிருந்து ஆண்டவருக்காக எதையாவது செய்வேன், ஆண்டவருக்கு எதையாவது செய்வேன். தீர்மானம் பண்ணு. எதையாவது ஊழியம் பார்க்கணும். தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்படுற இடத்துக்கு வா. நீங்கள் தேவ ஆலயத்திலே நாட்டப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்கள் பலவீனமான உறவில் இருக்கக்கூடாது, மேற்பூச்சான உறவில் இருக்கக்கூடாது. உறுதியான உறவுக்கு ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.